பஸ்கா ஆசரிப்பு. அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அதேனென்றால் எப்பிராயிம், மனாசே, இசக்கார், செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். பஸ்காவை ஆசரிக்கும்படி எசேக்கியா ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணின நாள் வருகிறது. 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடுகிறார்கள். எருசலேமிலே பஸ்காவை ஆசரிக்க கூடியிருக்கிறவர்கள் அதற்கான ஆயத்த வேலைகளை செய்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போடுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள விக்கிரக பலிபீடங்களையும் அது மாத்திரமல்லாமல் எருசலேம் எங்கிலும் உள்ள விக்கிரக பலிபீடங்களையும் அகற்றுகிறார்கள். எசேக்கியாவின் நாட்களில் யூதா தேசம் முழுவதிலும் ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஜனங்கள் கர்த்தரிடத்தில் தங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். விக்கிரகங்களின் பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி அவற்றை கீதரோன் ஆற்றிலே போடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரித்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ சுவிசேஷ பஸ்காவை ஆசரிப்பதற்கு நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும். நம்மிடத்தில் காணப்படுகிற மீறுதல்களையும் பாவங்களையும் ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனைகளையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நிற்கிறார்கள். ஆசாரியர் லேவியரின் கையில் இருந்து இரத்தத்தை வாங்கி தெளிக்கிறார்கள். பஸ்கா பொதுவாக 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே நடைபெறும். இங்கு 1 மாதம் சென்ற பின்பு நடைபெறுகிறது. ஆசாரியர்களே பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்க வேண்டும். ஆனால் லேவியர்கள் ஆசாரியர்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடிக்கிறார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளாதிருக்கிறார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லோரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரிக்கிறார்கள். பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள் மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் பஸ்காவை புசிக்க வேண்டும். ஆனால் அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளாதிருந்தும் அவர்களும் பஸ்காவை சாப்பிடுகிறார்கள். சுத்தமில்லாதவர்கள் பஸ்காவை சாப்பிட அனுமதி இல்லை. எப்பிராயிம், மனாசே, இசக்கார், செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளாதிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிடுகிறார்கள். பரிசுத்தமில்லாமல் பஸ்காவை சாப்பிடுவது மோசேயின் பிரமாணத்தை மீறுகிற செயல். ஆனாலும் இங்கே உள்ள சூழ்நிலைகளில் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளாதவர்களும் பஸ்காவை சாப்பிடுகிறார்கள். எசேக்கியா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான்.
எசேக்கியா ஜனங்களுடைய நன்மைக்காகவும் அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காகவும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விட்டுக் கொடுக்கிறான். மோசேயின் பிரமாணத்தை மீறுவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். எசேக்கியா ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று எசேக்கியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். எசேக்கியா கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்கிறார். அநேகம் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய பிரகாரம் ஆசரிக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளவில்லை. இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மீது வருமோ என்று நினைத்து எசேக்கியா தன் ஜனங்கள் எல்லோருக்காகவும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். எசேக்கியாவின் ஜெபம் சுருக்கமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபிக்கிறான். பஸ்காவை ஆசரிப்பதற்காக எருசலேமுக்கு கூடி வந்திருக்கிற ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள். ஆனாலும் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சடங்காச்சார சுத்திகரிப்பு குறைவாக இருக்கிறது. பஸ்காவை ஆசரித்தவர்களிடத்தில் ஒரு சில குறைகள் காணப்படுகிறது. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சில குறைகள் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தரை தேடும்படிக்கு நம்முடைய இருதயத்தை நேராக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் தேட வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய இருதயம் நாட வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடும்படிக்கு நேராய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய மற்ற பாவங்களை தமது கிருபையினால் மன்னிப்பார். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமையை செய்யாதிருப்பதும் பாவம். அந்த கடமையில் ஒரு சில காரியங்களை செய்யாமல் விட்டுவிடுவதும் பாவம். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தயவாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்கிறார். பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாமல் பஸ்காவை சாப்பிடுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு அனுகூலம் செய்கிறார். கர்த்தர் அவர்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை. கர்த்தர் அவர்களுடைய ஜெபங்களை தம்முடைய கிருபையினால் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அவர்களை குணப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை குணப்படுத்தும் போது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. நமக்கு சமாதானமும் ஆறுதலும் உண்டாகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். ஏசாயா 6:10. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சங்கீதம் 103:3-5 வரை. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஏசாயா 57:18. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2.